தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாளா இருந்துச்சு. என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட இருப்பாங்க? அதிமுக கூட இருப்பாங்களா? இல்லாட்டா பாஜக கூட இருப்பாங்களா? அப்படின்ற மாரி பல கேள்விகள். அதாவது 2 பேர்கிட்டயும் அவங்க நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க தான் கடைசி வரைக்கும் எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம். ஆ டாக்டர் ராமதாஸ் தன்னோட நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ எப்பவுமே அவர் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு நல்ல டிசிஷன் எப்பவுமே எடுத்திருக்கிறாரு. அப்படின்ற மாரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இதுவரைக்கும். பட் இந்த டெசிஷன் இன்னைக்கு எடுத்திருக்கிற டெசிஷன் ப்ராப்பரான டெசிஷனா இல்லையான்றது ஹிஸ்டரி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது தான் இது என்னோட பர்சனல் கருத்து. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது என்னன்னா, இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே நேரத்துல இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றியா? இல்லையா? அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி தான் சொல்லணும். இன்னைக்கு 10+1 நெகோஷியேட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. இதே இது நம்ம அ 2019 எலக்ஷன்ல நம்ம பார்த்தோம். அவங்க 7+1 தான் அதிமுகட்ட வாங்கியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி இந்த 10+1 அதாவது 10 சீட்டுகளும், ஒரு ராஜ்யசபா சீட்டும் கன்ஃபர்ம்டா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அத வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு மெகா கூட்டணி. அதாவது பாஜக ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறாங்க. ஸோ இதுல பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்திருக்காங்க. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்திருக்கிறதுனால, முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வட தமிழகம் இருக்கு இல்லையா? அதுல வன்னியர்ஸ் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஒரு 30% வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் பேசப்படுது. ஸோ எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம பார்த்துருக்கோம். வட தமிழகத்துல எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஸோ பாஜகவுக்கு அந்த ஓட்டுகள் போறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு மேல பா பாஜகவுக்கு அது வட தமிழகத்த பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா திண்ணை பிரச்சாரத்திலேருந்து, சுவரொட்டியிலேருந்து மக்கள் கிட்ட போய் பாஜகவ போய் சேர்க்கறதுக்கு நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி உதவுவாங்க அப்படின்ற மாரி தான் என்னோட பர்சனல் கருத்தா இருக்கு. ஸோ பாஜகக்கு அது 2வது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு மேல 3வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அப்படின்ற மாரி நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ நீங்க தென் தமிழகத்துலன்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு. வட தமிழகத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க. அதே மாரி மேற்கு மண்டலம், கொங்கு அந்த மாரி சைட்ல பார்த்தீங்கன்னா, பாஜக ஏற்கனவே வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால ஓவரால் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு ஃபீலிங்கோட தான் இருக்கிறாங்க. பட் டெல்டா மாநிலங்கள்ல கொஞ்சம் வீக்கா இருந்தாலுமே, நம்ம இந்த 3 சைட்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி தான் நமக்கு தோணுது இப்போதைக்கு. இல்லையா? நம்ம கேண்டிடேட்ஸ் இன்னும் அவங்க யார் யார் கேண்டிடேட் எப்படி போட்டி போட போறாங்கன்ற ஒரு ஸ்பெகுலேட்டிவா வந்தாலுமே, இப்போதைக்கு அத பெர்ஃபெக்ட்டா நமக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? யா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அ என்ன அப்படின்னா வோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? அப்படின்றது நமக்கு ஒண்ணு இருக்கு. ஏன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்தாலே, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ, அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் ஓட்டு போடாதது எந்த இடத்துலலாம் பாதிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ, வட தமிழகத்தில இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே, வட தமிழகத்தில இருக்கிற அந்த ஓட்டு நிச்சயமா இப்போ அண்ணாமலையை நோக்கி வந்த இந்த யங்ஸ்டர்ஸ், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே, என்னப்பா இப்படி ஒரு டெசிஷன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி நெனச்சு அவங்க வெளிய வரதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, பாட்டாளி மக்கள் கட்சியோட வோட் பெர்சன்டேஜ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4.5 அப்படின்னு வந்தன்னா, ஒரு 2% வரைக்கும் வெளிய வர மாரி இருந்ததுன்னா, 1.5 to 2% தான் ஒரு அடிஷனா இருக்கும் அப்படின்ற மாரி தான் ஃபர்ஸ்ட்டு. 2வது என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன அப்படின்னா தென் தமிழகத்தில.
அதே மாதிரி தென் தமிழகத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஓவராலா நம்ம தமிழ்நாடுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எப்பவுமே வந்து வட தமிழகத்துல தான் வந்து பெருசா வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ தென் தமிழகத்துல ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அது ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ். பட் நம்ம ஓவராலா பார்த்தோம் அப்படின்னு நான் வந்து அதாவது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய பிம்பமா தான் இருக்கு இல்லையா? ஒரு 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 பிம்பம்னு சொல்றதை விட ஒரு பெரிய மெகா அலையன்ஸை வந்து அவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு அண்ணாமலைக்கு தான் இங்க வந்து நம்ம வந்து சல்யூட் சொல்லணும். அண்ணாமலைக்கு தான் சல்யூட் சொல்லணும். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி 2026ல என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். என்னைய பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவோட இணைஞ்சதுலேருந்து அவங்களோட ஃபியூச்சர் வந்து ஒரு கொஸ்டினபிள் மார்க்காக தான் போக போகுது. ஏன்னா வந்து இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் யாருமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு 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 கட்சியாக தான் திகழும். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து அதிமுகவோட தான் இருந்தாங்க, அதிமுகவோட தான் இருக்க போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ராமதாஸ் சொல்லிட்டு இருந்தார். அதை தாண்டி இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் தான் வந்து டாக்டர் ராமதாஸை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அன்புமணி ராமதாஸ் கரெக்டான ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்கிறாரா? இப்போதைக்கு நிச்சயமா வந்து அவங்க எப்படி நெகோஷியேட் பண்ணியிருப்பாங்க, நெகோஷியேட் பண்ணி ஜெயிச்சா அப்படின்னா சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நெகோஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருவேளை தோத்தா அவங்க வந்து அந்த ராஜ்யசபா எம்பியும் கிடைக்கிற மாதிரி தான் அவங்க வந்து எல்லாமே, அதாவது வந்து அந்த அந்த கட்டத்தை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஃபார் 2024, பட் ஃபார் 2026 என்ன ஆகும் அப்படின்றது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா அன்புமணி ராமதாஸ் யோசிக்க மறந்துட்டாரோ அப்படின்ற மாதிரியும் ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ரொம்ப என்ன என்ன சொல்றது, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நேச்சுரல் சினர்ஜி யாரோட இருக்கு அப்படின்னா வந்து அதிமுகவோட தான் இருக்கு. ஓகேயா? பாஜகவுக்கு இது வெற்றி, பாஜகவுக்கு நிச்சயமா இது வெற்றி, இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்கள், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசின போது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா வந்து, என்னடா இது இப்படி பாஜகவோட போயிட்டாங்க, நம்ம வந்து அதிமுகவோட இருந்திருந்தா தான் நமக்கு சினர்ஜி ஜாஸ்தி. பட் இப்ப இருக்கிற மக்களை வந்து எப்படி எனர்ஜைஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அடிமட்ட லெவல்ல, உண்மையான அடிமட்ட லெவல்ல இன்னைக்கு தொண்டர்கள்லாம் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் எல்லாம் வெளியே வருது. பட் at the end of the day நம்ம இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். a decision is being made only at the top. அந்த ஒரு டிசிஷன் அந்த டாப்ல பண்றாங்க, அதை வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகி கீழே வருது. பட் இதை வந்து அடிமட்டத்தில் இருக்கிற ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற உழைப்பாளிகள் பாஜகவுக்கு ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையான்றது வந்து நமக்கு தெரியல. அதை தான் வந்து நம்ம இனிமேல் பார்க்க வேண்டியதா இருக்குது. எந்த மாதிரி ஒரு ஓட் கன்வர்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லையா? ஏன்னா இவ்வளோ நாளா வந்து ஒரு சினர்ஜி இருந்தது அதிமுகக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும். அதை வந்து நம்ம வந்து எவிடென்ட்டா பார்த்தோம். எங்க பார்த்தோம் அப்படின்னா 2021 எலெக்ஷன்ஸ்ல நம்ம வந்து பார்த்தோம். அஹ் அதே அந்த சினர்ஜி வந்து இன்னைக்கு பாஜகவோட ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டனா, என்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒர்க் ஆகுறது கொஞ்சம் கடினம் தான், ஒரு கடினம் தான். பட் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலையோட ஈர்ப்பு சக்தி, அதே மாதிரி வந்து அன்புமணி ராமதாஸோட ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருமா அப்படின்றது வந்து என்னால் இப்போ ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு அலையன்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த அலையன்ஸ் வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து மோடியோட மெகா மேடையில் வந்து அன்புமணி ராமதாஸும் கலந்துக்க போகிறதா வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வருது. ஸோ அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் வந்து அஹ், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுது நாளை. அதே சமயத்தில் வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கல. எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எங்களோட கூட்டணி சிறிதாக இருந்தாலும் எங்களோட கூட்டணி மக்களோட கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. யாரும் துவண்டு போட போக வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு.
பட் எல்லாருமே இது மாதிரி தான் பேசுவாங்க இல்லையா? பட் ஆனா ஒரு உண்மையான ஒரு நிலைமை என்னன்னா, அவரால கட்டமைக்க முடியல. அவர் வந்து பாஜகலேருந்து வெளிய வந்த உடனே, அண்ணாமலையோட வேகத்துக்கு அவரால ஈடு கொடுக்க முடியல அப்படின்ற மாரி தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் அட் த சேம் டைம் இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதிமுக அ ஓட பலமும் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது வந்து எடப்பாடியார் ஒண்ணு சொன்னா செய்றாருப்பா. கரெக்ட்டா? அது வந்து 21 எலக்ஷனுக்கு முன்னாடியே அவர் சில விஷயங்கள், இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னா கரெக்ட்டா பண்ணுவாரு. அவர் சொன்னா செஞ்சுருவாரு. அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட்ட வந்து அவர் வந்து நிரூபிக்கிறார். ஸோ இந்த இடத்துல வந்து அதிமுக இன்னைக்கு 2024ல அவங்க கொஞ்சம் சோபம் போனாலுமே 2026 நோக்கி நகரும்போது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், எடப்பாடியாருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா தான் போகும் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு வந்து சொல்லலாம் இல்லையா? அவர் நிக்க மாட்டேன்னு சொன்னாரு. பாஜகவோட நிக்க மாட்டேன்னு சொன்னாரு. நிக்கல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி நிக்க மாட்டேன், நிக்க மாட்டேன். நான் எங்களோட தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து கடைசியில கவுத்து அடிச்சுட்டு பாஜகவோட போயிட்டாங்க. அப்படின்ற மாரி அவங்க நிச்சயமா வந்து நரேட்டிவ எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதிமுக இங்க துவண்டு போக தேவையில்லை. அட் த சேம் டைம் அவங்க வந்து தேமுதிகவோட உட்காந்து பேசி, தேமுதிகக்கு எல்லாருக்குமே சொல்ற மாதிரி, எனக்கு வர இன்ஃபர்மேஷன், எங்களோட கருத்து கணிப்புல வர இன்ஃபர்மேஷன், தேமுதிக இஸ் கோயிங் டூ பி எ பேக் போன் ஃபார் ஏடிஎம்கே. அதுதான் வந்து ஏன்னா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோட தேமுதிக இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது தான். அது வந்து இட்ஸ் அன் என்ன சொல்றது? ஹிட்டன் சீக்ரெட் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து தேமுதிக லாஸ்ட் 2021 எலெக்ஷன்ல 0.6 வரைக்கும் போயிட்டாங்க. ஏன்னா வந்து விஜயகாந்த் வந்து அவர் வந்து உடம்பு சரியில்லாம ரொம்ப துவண்டு போயிட்டார். ஆனால் அவருக்குன்னு இருக்கிற அந்த ஓட்டு வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்றது வந்து அவர் இறந்த உடனே தான் மக்கள் வந்து அத உணர்றாங்க. அத உணர்ந்து இன்னைக்கு வந்து அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்பர் சொல்லுது. நான் சொல்லல. நான் இது வந்து கணேஷோட கணிப்பு கிடையாது. நம்பர் சொல்ற கணக்க தான் நான் வந்து எடுத்து வெளிய வைக்கிறேன். ஸோ அதனால வந்து அதிமுகவும் துவண்டு போறதுக்கு தேவையில்லை. நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட உண்மையா ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா, நல்ல ஒரு நம்பர்ஸ் வரதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பட் திமுக ஏற்கனவே அவங்க வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் கூட வந்து 23ஆம் தேதி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாரி எடப்பாடியும் ஆரம்பிச்சுருவாரு. ஏற்கனவே பாஜக ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தெரியும் ஏற்கனவே நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இது 5வது விசிட்ன்னு நெனைக்கிறேன் தமிழ்நாடுக்கு. நேத்திக்கு ரோட் ஷோ மிக பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படின்ற மாரி தான் நியூஸ் வந்திருக்கு. அ ரொம்ப அவங்க வந்து ஃபார்வர்ட் ப்ரொசீடிங்ல போறாங்க. யாருக்கு எவ்வளோ சீட்டு வரும் அப்படின்றது வந்து நிச்சயமா நம்ம வந்து தொகுதி வாரியா பார்க்கலாம். தொகுதி வாரியா பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு யார் யார் கேண்டிடேட்ஸ்ன்னு வேற தெரியணும். ஸோ அது தெரிஞ்ச உடனே நம்ம வந்து அத பத்தி பேசுவோம். பட் இன்னைக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இது வெற்றியா இருந்தாலும் ஒரு தோல்வியை நோக்கி ஃபியூச்சரை நோக்கி போறாங்களோன்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ். ஏடிஎம்கே துவண்டு போக தேவையில்லை. தேமுதிகவோட இருக்கிறதுனால அவங்களும் அவங்களோட கட்டுமா அதாவது வந்து ஒரு கட்சிக்குன்னு ஒரு ஒரு கட்டமைப்பு இல்ல. அந்த கட்டமைப்பை வச்சு அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி போடலாம் அப்படின்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.